Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பர்த்டே கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எப்படி அழகா டெக்கரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்லெஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 kg பைனாப்பிள் வெனிலா கேக்கை வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் பேட்டரை. இதோட ரெசிபிக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த எக்லெஸ் ரெசிபியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வித் மெஷர்மெண்ட்ஸோட நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நோ ஃபெயிலியர் ரெசிபி, பக்கா டிப்ஸோட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓவனில் ஆல்ரெடி வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து நல்லா வார்ம் பண்ணக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிக்கலாம் கேக்கை. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 year கேர்ளுக்கான க்யூட்டான ஒரு பிங்க் கலரில் பர்த்டே கேக் கேட்டிருந்தாங்க. அதுவும் அவங்க எக்லெஸ்ஸாக கேட்டிருந்தனால இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறது வந்து எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேக் பேஸ் போர்டு வச்சிட்டேன். அது லைட்டாக விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேக் வந்து 3 லேயராக கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணதுக்கப்புறம் சுகர் சிரப்பை நல்லா சோக் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை நல்லா ஃபர்ஸ்ட் லேயரில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் கூட கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா ரிச்னஸாக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடிமேடாகவே வந்து மாலாஸில் வந்து பைனாப்பிள் க்ரஷ் வரும். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம விப்பிங் க்ரீம் கூட அதையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு விப்பிங் க்ரீமோ தனித்தனியாக நம்மளுக்கு அந்த எசன்ஸோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு தனியாக இருக்காது. எல்லாம் பிளெண்ட் ஆகும், டேஸ்ட் ரொம்ப ஈவனாக இருக்கும். இப்போ சைட்லேயும் லைட்டாக ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லேயரை வச்சிடலாம். இது எக்லெஸ் கேக்குங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ரம்ஸ் வரதான் செய்யும் நம்மளுக்கு, அது நோ ப்ராப்ளம் அது. இப்போ திரும்பி நம்ம வந்து சுகர் சிரப் வச்சு நல்லா சோக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்கும் டெக்ஸ்டர், நம்மளுக்கு ஸ்வீட்னஸும் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் திரும்பி நம்ம க்ரஷ் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 kg பைனாப்பிள் கேக்குங்கிறதுனால நான் கிட்டத்தட்ட வந்து 2 கப் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பைனாப்பிள் க்ரஷ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைனா எசன்ஸ் ஷாப்ஸில் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு மாலாஸ் பிராண்ட் நல்லாவே இருக்கும். இந்த 1 kg கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 grams ஸ்பாஞ்சஸ் வரும். அது கூட நம்ம விப்பிங் க்ரீம்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு கம்ப்ளீட் டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக 1 kg கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லேயரை வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் சுகர் சிரப்பு நல்லா சோக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஃபைனல் கோட்டிங் கொடுத்துடலாம் நம்ம விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி. இப்போ நீங்கள் மேல் கோட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக் லேயராக போட்டுக்கிங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா ஈவன் ஷேப்பில் நல்லாயிருக்கும். இப்போ சைட்லேயே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு லேயரை. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா க்ரம் கோட் தான் கொடுக்க போகிறோம். க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் செட் பண்ணக்கப்புறம் டெக்கரேட் பண்ணால் இன்னும் நீட் ஃபினிஷாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா ஈவன் பண்ணிக்கலாம் லேயர்ஸை. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு எடுத்து வந்துடுறேன். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 3 hours அப்புறம் நல்லா நமக்கு ஃப்ரிட்ஜில் செட் ஆயிடுச்சு நம்மளுடைய கேக்கு. இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீமில் லைட்டாக லைட் பிங்க் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து இது மாதிரி ஈவனாக நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பைப்பிங் பேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம வந்து கேக்கோட ஸ்க்ராப்பர் வச்சு ஈவனாக நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிங்க க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே. மேலே நல்லா ஈவனாக ஸ்க்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் கொடுக்குறேன் நான். சைடில் பார்த்தீங்கன்னா வேவ் டிசைன்ஸ் கொடுக்குறேன். சும்மா ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக அது மாதிரி டர்ன் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த வேவ் டிசைன்ஸ் தானாக வந்துடும். நீங்கள் இது கூட கொஞ்சம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் வச்சிங்கன்னா அதோட சிம்பிளாகவும் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1M நாசல் வச்சு ஃப்ளவர் டிசைன்ஸு அது மாதிரி நான் குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் டிசைன்ஸ் உங்கள் ஃபேவரட் விஷ் தான் உங்களுக்கு. அது கூட ஸ்மால் நாசல் வச்சு நான் வந்து ஒயிட் கலரில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்மளோட டெக்கரேஷன்ஸ் நல்லா ஹைலைட்டாக காமிக்கணும் நம்மளுக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக நம்ம எடிபிள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சைட்லேயே இது மாதிரி நான் சுகர் பீட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷாகவும் இருக்கும், கொஞ்சம் ரிச் லுக்காகவும் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோரல் டிசைன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அது கூட மேலே கொஞ்சம் நான் வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்கேன். அந்த எடிபிள் பட்டர்ஃப்ளைஸை நான் வந்து அங்கங்கே நான் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுக்க போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வேஃபர் ஷீட்ஸ் தான். ஸோ இது நான் எடிபிள்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்லாம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் கூட. நம்ம நான் எடிபிள் வைக்கிறத விட இந்த மாதிரி எடிபிளாக வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷாக வரும் கேக்ஸ் நம்மளுக்கு. கேக் ஆல்ரெடி ஃபினிஷ் ஆனாலும் எனக்கு ஏதோ கொஞ்சம் பிளாங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன் நாசல்ஸ் வச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஒயிட் சாக்லேட்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.